صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله العظيم. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் மாபெரும் கிருபை, அவனுடைய ஃபضல், அல்லாஹ் நம்ம எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்தினர் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தார். இதற்கு முன்பு இரு மாணவர்கள் ஷேஃபின் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன பெற்றுக்கொண்டோம் என்பதை விளக்கினார்கள். திருக்கலிமாவுடைய அந்தரங்கம் என்ன, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தும் கூட அங்கே லா இலாஹ இல்லா அன்த, அங்கும் அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். ரப்பே, ஒன்றை தவிர யார் எனக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? மீன் வயிற்றில் போய் வேற யாரையும் கூப்பிட முடியுமா? சொந்த பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா அத்தா, யார் உதவ முடியும்? மீனே உதவ முடியாது. யார் எந்த வயசுல உட்காந்துருக்கோ அந்த மீனும் உதவ முடியாது, பக்கத்தில் இருக்கிற மீனும் உதவ முடியாது. அப்படியாப்பட்ட இருள ரப்பே, யாருக்கும் இருக்கிறதும் தெரியாது, பக்கத்தில் மீனவர்களுக்கும் தெரியாது, சுத்தி இருக்கவும் தெரியாது, வெளியிலும் தெரியாது, கப்பல்ல உள்ள கதவை தள்ளி விட்டாங்களே அவங்களுக்கும் தெரியாது இந்த மீன் விழுங்கிருச்சுங்கிறது. என்ன மீன் வீட்டுக்குள்ள இருக்கிறேங்கிறது உனக்கு மட்டும்தான் ரப்பே தெரியும். இங்க என்ன உன்னை தவிர வேற யாரும் என்னுடைய தேவை பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்னு உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன், நீ குன்து மினல் ஸாலிமீன். நிச்சயமா நான் தான் ரப்பே அநியாயக்காரனா போயிட்டேன் என்று தன்னை தாழ்த்தி அல்லாஹ்ட்ட கேட்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதை கவனிக்கணும். லா இலாஹ இல்லா அன்த அதற்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. அல்லாஹ் உன்னை தவிர வெளியே வரக்கூடிய தேவையை நிறைவேற்றுறது யாரும் இல்லை. அல்லாஹ் இப்ப மீன் வயிற்றிலிருந்து என்னை சலாமத்தாக வெளியே கொண்டு வருகிற தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை அப்படின்னு தைரியமா சொல்றான். நிச்சயமா அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். என்ன தைரியம் தெரியுங்களா? இவ்வளோ பெரிய மீன் நாட்டாப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீனை முழுங்குது. இது மதியானம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு மீனை முழுங்கும். அதுக்குள்ளார அந்த பெரிய மீனை உள்ள செரிமானம் ஆயிடும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் முழுங்குச்சு அந்த மீன். ஏன் யூனுஸ் தெரியாம இருக்காங்கல்ல? அவங்க மீன் குடல்ல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சரி, ஏன் 40 நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீன் வச்சுட்டு இருந்தாங்களே, அந்த மீன் வேற எதுவும் சாப்பிடாம இருந்திருக்குமா? பசி பட்டினியா வாழ்ந்துட்டு இருக்குமா? அல்லாஹ் அதுக்கும் ஒரு ஆசை தான் இருக்கும், அதுக்கும் ரிஸ்க் கொடுத்துருப்பான். யூனுஸ் முழுங்கிட்டு மீன் அவங்களும் குடல்ல இருக்கிறாங்க, மீனுடைய குடல்ல. அதுக்கு பிள்ளை அது சாப்பிடுது, அதுவும் போய் குடல்ல இருக்கு. அது மட்டும் அல்லாம அது சாப்பிடக்கூடிய மற்ற மீன்கள் செரிமானமாகி உடலுக்குள்ள போய் கழிவா போயிருது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள மீன் செரிக்க முடியல. என்ன அல்லாஹ் ஜல்லாவுடைய ஏற்பாடு. அவங்க தனியா உட்காந்து என்னங்க முடியுமா? என்னைக்காவது துனியா நடக்குமா? இது யோசிப்பாங்க. இவங்களும் எலும்பு சதைகள் தானே, இவங்களை செரிமானமாக்கல, இவங்க மட்டும் அல்லா தெரியும். இவங்க அந்த மீன் செரிக்க முடியல, அந்த மீன் முழுங்க முடியல, அந்த மீன் அந்த இவங்களை அரைக்க முடியல, மாவாக்கி தனியாக பிரிக்க முடியல, மற்ற எல்லாத்தையும் பிரிச்சு. காரணம் தெரியுங்களா? மற்ற உள்ள போன மீன்கள்ல எதுவுமே லா இலாஹ இல்லான்னு சொல்லல. இவங்க லா இலாஹ இல்லான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரப்பே உன்னத்தவரை தேவை நிறைவேற்றது யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த அகில உலகத்துல நீ மட்டும் லா இலாஹ இல்லான்னு சொல்லிட்டு இருந்தால் உலகமே செரிமானமாக நீ செரிமானமாக மாட்டோம். உலகமே காமியானாலும் ஒன்னே காமியா வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி தத்துவத்தை அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுறாங்க நமக்கு. உள்ள உட்காந்து லா இலாஹ இல்லா அன்த லா இலாஹ இல்லா அன்த ஒன்ன தவிர தேவை நிறைவேற்றுறோம் யாரும் இல்ல ரப்பே யாரும் இல்ல ரப்புன்னு சொல்ல மற்ற மீன்கள்லாம் வருது பாக்குறாங்க. 3 தானே செய்யும். எல்லாம் உள்ள வந்து செரிமானமாவது கழிவா போகுது, செரிமானமாவது கழிவா போகுது. இவங்க உள்ள உட்காந்து செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்க நிம்மதியா உட்காந்து என்ன அழகா உள்ள உட்காந்துருந்தாங்க. அப்ப நாம் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் யாரெல்லாம் உன்னதவரையும் தேவை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய காலம் எல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனைகள் நமக்கும் வரும். ஆனால் அந்த சோதனையால் மற்றவர்கள் ஆட்பட்டு போவார்கள், அந்த சோதனைகள் மற்றவர்கள் சிக்குண்டு போவார்கள். அந்த சோதனைகள் உங்களை ஒன்றுமே செய்யாமல் அல்லாஹ் பாதுகாப்பான்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி உனக்கு வெயில் அடிக்கும். ஆனா உனக்கு மட்டும் ஸ்பெஷலா இல்ல குளிர் அடிக்குமா? இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி உனக்கு குளிர் அடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி உனக்கு வியாதி வரும். உனக்கு மட்டும் வியாதி வரலன்னு இல்ல, புதுசுலாக்கு வியாதி வந்து நமக்கு என்ன வராம இருக்குமா? எல்லாருக்கும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும், பண கஷ்டம் வரும், மன கஷ்டங்கள் வரும், குடும்ப கஷ்டங்கள் வரும், குடும்ப பிரச்சனைகள் வரும், மனைவி மக்களோட பிரச்சனை எல்லாம் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகள்ல, சோதனைகளிலே, அந்த கஷ்டங்களிலே, இந்த பண சிரமங்களிலே எல்லாரும் சிக்கொண்டு போவார்கள், அழிந்து சின்னாரிதான் வாங்கி போவார்கள். உன்னை அல்லா தலாவத்தா வச்சிருப்பா, நீ சொல்ல கனிமாவடைவார்கள். அந்த மீன்ல சிக்குண்டு கதறி சின்ன பின்னமா போயிருக்கு. இவங்க மட்டும் சலாமத்தா அல்ல காப்பாத்தினா பாருங்க. லாயிலா இல்லாத கறக்கத்துல லாயிலா இல்லா அந்த ரப்பு, ஒன்ன தவிர வேற யாரும் எனக்கு இல்லா இல்ல ரப்பு, சுபஹானக நீ பிரசித்தமான நாயோக்கிய ரப்பு, நீ இந்த நிதிரி செய்யறது கூட நாக்கு தகுதி இல்ல இல்ல, அவ்வளவு கடைக்கு எடுத்த கடைன்றது உன்னை இல்லாம நினைக்கிறதுக்கு மூளை தகுதி இல்லையே. இந்த மூளையில கண்டதெல்லாம் வச்சிருக்கிறேன், நீ அதிகமான உருவங்கள்லாம் இந்த மூளையை வச்சிருக்கிறேன். தீய சிந்தனைகள் நிறைந்த இந்த மூளை, தீய சிந்தனைகள் நிறைந்த உள்ளம், தீய சிந்தனைகள் நிறைந்த தீய பேச்சுகள் நிறைந்த நாவு, வேற சொல்ல எனக்கு தகுதி நிரம்பு, நீ பரிசுத்தமானவன், நான் இலக்கிய அல்லா லா இல்லா இல்லா சுபஹானக இன்னீ குன்து மினல் நீ என்று அவங்க அழுதாங்க. அல்லா சலாமத்தா வச்சிருந்தான் வச்சிருந்து அல்லா சொல்றான், லவ்லா ஜானமினல், அதுக்கு அழகா சொல்லி காமிச்சாங்க, லவ்லா ஜானமினல் முத்தப்பி, அங்க அவர் தஸ்பீ மட்டும் செய்யாம அல்லாஹ்வை புகழ்ந்து சொன்னார்களே, அல்லாஹ்வால பரிசுத்தமானவன் தான் தான் குற்றவாளி என்று தன்மேல போட்டுட்டாங்களே, அது அல்லாஹ் ரொம்ப கொடுத்து போச்சான். அல்லா தாலா இன்னைக்கு நாம என்ன பண்ற கஷ்டம் வந்தோம்னா யாருலா பசுக்கு சொல்றாங்க, அல்லா வெளியே போறாங்க, எனக்கு ஏன் அடிப்படுத்துக்கலாம், நான் பெருசாக வெளியே போனேன், இவருக்கு அவன் கஷ்டம். அப்ப அல்லாஹ் குற்றவாளியாக்குறான், தன்னை பரிசுத்தமானாக்குறான். நான் ஒண்ணும் செய்யல, எத்தனை பேர் தொழுகாம சுத்துறான், அவன் தடிவாடு தீ வெட்டி தடியா மாதிரி சுத்துறான், அவனுக்கு ஒரு கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை, சந்தோஷமா இருக்கிறான். நான் எல்லா தொழுகு பார்த்தேன், நோம்பு பார்த்தேன், செஞ்சு பார்த்தேன், தஸ்பீஹ் ஆத்து ஓடி பார்த்தேன், இஸ்திக்பார் செஞ்சு பார்த்தேன், முறிவு வாங்கி பார்த்தேன், எனக்கே பக்கத்து வரலங்கிறான். எனக்கு வந்து கஷ்டத்துக்கு இன்னும் கஷ்டத்துல வாடுறேன்னு, இன்னும் முடிவு, நான் இன்னும் பறக்கத்து வரல எனக்கு. அவன் ஜீவிட்டு கட்டி எம்மா இருக்கலாம், ஒரு விபாகத்தில் இல்ல, ஒன்றுமே இல்லை, யாரே ஓடாக்கிறான் என்று எண்ணுகிறான். தன்னை பரிசுத்தவானாகவும் அல்லாஹ் குற்றவாளியாகவும் ஆகலாம். எவ்வளோ மடத்தனம் இது, எவ்வளவு ஹமாக்கத்து. அழகா சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு எதுவெல்லாம் வந்துச்சோ நான் சம்பாதிச்சதான்டா, நான் தான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தமானவன்டா, அடியாறுல யாரையும் நீ வந்து அவருக்கு தெரியாத குற்றம் தண்டிக்கக்கூடியவனாக நீ இல்ல ரப்பு, இன்னல்லா லைசத்து வல்லாம் இல்லாதி, அடியாறுகளுக்கு அல்லாஹ் அனுவலும் அநீதி செய்யக்கூடிய இல்ல ரப்பு என்று ஒத்துக்கொண்டு அல்லாஹ் ரொம்ப பிடிச்சு போய். இப்ப அல்லாஹ் சொன்னா, லவ்லா கானமினல் முஸப்பிஹி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தஸ்பீஹ் செய்யாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த மீன் வயிற்றில் அந்த மீன் வயிற்றிலேயே அவர் தங்கி இருப்பார்கள். இதா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாள்ல மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அவர் அந்த காலம் வரை அவர் மீன் வயிற்றிலேயே தங்கி இருப்பார்கள். அவங்க செஞ்ச தஸ்பீஹ்னால அல்லாஹ் காப்பாத்திட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த தஸ்பீஹ் அவங்க செய்யாம இருந்திருந்தால் மீன் வயிற்றிலேயே அல்லாஹ் வச்சிருப்பாங்க. எது வரைக்கும் வச்சிருப்பாங்க? கியாமத்துல எல்லா வஸ்துவும் அழிஞ்சிருமே, அது வரைக்கும் வச்சிருப்பேன்னு சொல்லல. எல்லா வஸ்துக்கும் அந்த முதல் சூறு ஊடும் போது உலகத்துல எல்லாமே அழிஞ்சிடும், கடலும் அழிஞ்சிடும். கடல் நெருப்பு மூட்டப்பட்டு எல்லா தண்ணியும் நெருப்பாகி எரிஞ்சு போயிடும், கடல் வற்றி போய்விடும். சூரியன் செதறி, சந்திரன் செதறி, நட்சத்திரங்கள்லாம் செதறி, பொறிகளை உழுந்த மாதிரி கீழே உழுந்து, பூமி சின்ன பின்னமாயி, மலைகள் கஞ்சி பஞ்சா பறந்து கியாமத்துல அழிந்தாலும் கூட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் அழியாது. அல்லாஹ் சொல்றா, கியாமத்திலே மற்றவர்கள்லாம் மீண்டும் இரண்டாவது சூடு ஊதப்பட்டு மீண்டும் எல்லாம் எழுப்பப்படுவார்களே, அது வரைக்கும் அந்த மீன் வச்சிருந்திருப்பேங்கிறான். என்னால முடியும், நான் காட்டுறது சொல்ல. அப்ப அந்த மீன் எல்லாம் எழுதுவாங்க, கடல் எரிஞ்சு போயிடும், மீன் எரியாது. ஏன்? அது யூனிட் நபி கம்பெனி வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் நல்லடியாரு உன் கல்வியை வச்சுக்கோ, உன் கல்வி தேவன் கொண்டே அழியாது. துனியா தானியான கல்வி தானியாவாது. உன் ரப்புல உன் கல்வினை நீ நல்லடியாருல வச்சுக்கோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் வச்சுக்கோ, உன் கல்வி அல்லாஹ்வுடைய கல்வி வச்சுக்கோ, குடி வச்சுக்கோ. அந்த கல்விக்கு அழிவில்லாத கல்வாய். உன் மண்ட மூலையில நீ குரான வை, உன் சிந்தனையில அல்லாஹ் ரசூலை வை, உன் சிந்தனையில சேகுமாருடைய பொருட்களை வை. அந்த உலகமே அழிந்து போனாலும் சரி, உன் மூளை அழியாது. அல்லாஹ் எப்படி காட்டினா, யூனுஸ் நபி அந்த மீன் வயிற்றிலே வைத்திருப்பேன், இதா யோகிதாசூர் எழுப்பப்படுகிற நாள் வரை இரண்டாவது சூர் ஊதப்பட்டு எழுப்பப்படுகிற போது அந்த மீனை கொண்டு வந்து எரிய வாங்க நான் சொல்லுவேன். கிராமத்துக்கு வந்தாலும் மீன் அழியாது, கடல் அழிஞ்சிடும்.
கடல் அழிந்து போகும், கடல் உள்ள தண்ணீர் எல்லாம் நெருப்பாக மாறி எரிந்து கரிந்து போகும், அந்த மீன் அழியாதுன்றான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன சொல்லி காட்டுறான் நிஜமா? நீ சொல்லி அல்லாஹ் சொல்றான், இப்படி கத்தி ஓதுறதுனால யூனுஸ் நபியை காப்பாத்திட்டேன். நாமெல்லாம் யாரும் அது யூனுஸ் நபிங்க, அது அல்லாஹ்வுடைய பிரியமான நபி. அவங்க அந்த துவா ஓதுனாங்க, அல்லாஹ்ல காப்பாத்துறான். நமக்குமா நம்ம எத்தனை சிரமங்கள் இருக்கு, துவா ஓதுனா நமக்குமா நல்லா காப்பாற்றுவான் என்று நம்முடைய மனதில் வசுவாசம் கூடாது யாரும். ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிக்கும் எந்த அல்லாவோ அந்த அல்லாவே நமக்கு என்ன சந்தோஷம் பாருங்க. அவன் ஒவ்வொருத்தரும் குலதெய்வம் வச்சிருக்காங்க பாருங்களா, ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் இருக்கும். அது மாதிரி என்ன யூனிவர்சிட்டி குலதெய்வம் வேற, நம்முடைய குலதெய்வம் வேறயா? யூனிவர்சிட்டியை படைச்சாங்க, அல்லா கனமையை படைச்சான். யூனிவர்சிட்டிக்கு இலா இருக்கிறாங்க, அல்லா கனவுக்கு இல்லா. யூனிவர்சிட்டி எந்த அல்லா லாயிலா இல்ல அன்பான்னு சொன்னாங்க, அந்த அல்லா தான் நாம சொல்றோம் லாயிலா இல்ல அன்பான்னு சொல்லி. சரிங்களா? அப்ப அல்லா சொல்றான், யூனிவர்சிட்டிக்கு மட்டும் காசு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு ஒரு சிரமத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால், யூனிவர்சிட்டியை சிரமத்திலே மாட்டிக்கிட்ட போய் என்ன செஞ்சாங்களே, அது மாதிரி நீங்களும் சிரமத்திலே மாட்டிக்கொண்டு இருக்கும் போது இவ்வாறு எதிர்த்து இறைஞ்சியீர்கள். ஆனால் நிச்சயமா உங்களை நான் காப்பாற்றுவேன். ஒத்த காலத்தை நுங்கி வேண்டிட்டான். இப்படித்தான் எல்லாமே நான் காப்பாற்ற வேண்டாம். போதான் நீ சொல்லி முடிக்கும் போது என்ன அல்ல நமக்கு சீடு பச்சார என்ன நன்றி சொல்லிட்டு அல்லா கேட்டா எங்க சர்க்கார் சொன்னாங்க, நிச்சயமா அல்லா காப்பாற்ற ஒரு கருத்து இருக்குன்னு ஒரு நிபந்தனை இருக்கு. அதுக்கு அதே நிபந்தனை எதுவுமே அவனுடைய கருத்தால மகனிலிருந்து இஷா வரைக்கும் எல்லாம் அவங்க தப்பி செய்வாங்க, துவாயுமே செய்வாங்க. லா இல்லா அந்த சுமானது இன்னி கொஞ்சம் பாலினி இஷா எதுமா வெளியே எடுத்து பயன் செய்ய ஆரம்பிப்பாங்க, வெளியே பயன் செய்வாங்க சர்க்கார். மகனிலிருந்து இஷா வரைக்கும் நாங்கெல்லாம் அவங்க ஓதிட்டு இருப்போம், சர்க்கார் வர மாட்டாங்க. ஒரு நாள் என்ன ஓதிட்டு உட்காந்துருந்தோம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கைமொத்த பாக்குறது, இந்த சொல்லிக்கிறது, அங்க ஒரு திரும்பி பாக்குறது, எப்படா ஆயிடுச்சா அவங்க சொல்லுவாங்க, வெளியே போயிட்டு முடிச்சோம்லாம். இது எல்லாம் அங்கேயும் மேண்டிட்டு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். சர்க்கார் திடீர்னு வெளியே வந்துட்டாங்க. வெளியே ஒரு பார்வை பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைன்ல உட்காந்துருக்கிறது, ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்துட்டு சொன்ன நிச்சயமா அல்லாஹ் கதாலிக்க நெஞ்சில் முஃமினீன், இப்படித்தான் முஃமின்களை நான் காப்பாற்றுறேன்னு சொன்ன வாக்குறுதி என்னவோ உண்மைதான். அதுக்கு கருத்து ஒன்று இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன இது நாதா ரப்பஹு வஸன்னூன இல்லாத முகாலிபன். அதுல அல்லாஹ் அந்த ஆயத்தை வேற அல்லா சொல்றான், இது நாதா ரப்பஹு, ரப்பையோர் அழைத்தார்கள், வஹுவ மக்லூம், அவர்களோ உள்ளம் உடைந்த நிலையிலே சொல்றான். அல்லா சொல்றான் இந்த துவாவை அல்லாஹ்விடம் சொல்லும் போது உள்ளம் உடைந்து போய் நிச்சயமா உனக்கு வேறு யாரும் எனக்கு காப்பாற்ற முடியாதல்ல என்ற கல்வி நொறுங்கிய உள்ளத்தோடு அல்லாஹ்விட கதிரிப்பை இல்லைங்கிறதோடு கண்ணீர் வடித்தவர்களாக அவர் உள்ளமெல்லாம் அல்லாஹ் என்ற சயனடைந்தவர்களாக அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்றணுங்கிறாமா, நாம பொழுதுபோக்கான குளத்துல அழைச்சா அல்லாஹ் பதில் வராதுன்னு. இது ஒரு கருத்து அல்லாஹ் கொடுவாங்க சொல்லிட்டான்னு நாங்க சொல்லுவோம். அப்ப நிச்சயமா யா அல்லாஹ் ஒன்னத்தோடு என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்று எந்த சூழ்நிலை சொல்லி பாத்தீங்கன்னா அல்லாஹ்வால முடியாதா? என்ன ஒரு குமர கரையை தூக்கி அல்லாஹ்வால முடியாதா? துனியாவில் எத்தனை கோடி குமர கரையை தூக்கி அல்லாஹ் 300 கோடி பேர் ஆண்கள், 300 கோடி பெண்கள், 300 கோடி ஆண்கள். இப்ப 300 கோடி பெண்களுக்கு பொண்ணு மாப்பிளை கொடுத்து அல்லாஹ் ஒரு பொண்ணு தர மாட்டானா? இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பெண்களை வாழ வச்சு அல்லாஹ் உலக வாழ வைக்க மாட்டானா? இதான் உனக்கு ஒரு ஊர் தர மாட்டானா? அல்லாஹ் கியாமத்துல அல்லாஹ் சொர்க்கத்துல மிக கடைசி அந்தஸ்துள்ள ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தாலா இந்த துனியா மாதிரி 10 மடங்கு தர்ற அல்லாஹ் தாலா என்ன உனக்கு குடியிருக்க ஊர் தர மாட்டானா? அவ்வளவு கஞ்சன அல்லாஹ் தாலா. இது அல்லாஹ் வருத்தப்படுறாங்க, ஏப்பா இன்னும் நீ பட்டுக்கு சொந்த ஊர் வேணும், அது வேணும், மாடி வேணும், நீ ஒருத்தனா எனக்கு மனுஷனா, நீ ஒருத்தனா அடியான எனக்கு இன்னும் ஆட்களே இல்லையா? ஏதோ அடிச்சுக்கிட்டே போந்துச்சு, அளவா இருக்கா பார்த்து கேடு. நீ ஒரு அக்கா சொல்லலாம் பையன், அவன் பாட்டுக்கு அடுக்கிறான், அக்கா எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு நானா கார் வேணும், ஒரு ராபா கார் வேணும், ஒரு நாணி கார் வச்சு அதுக்கு அப்ப சொல்றான். அவங்க சொல்றாங்க, எப்பா யோசி, நீ மட்டுமா எனக்கு பையன் 10 பேர் இருக்காங்க, நீ உனக்கு மட்டும் வரிசையா இருந்துட்டு அவன் கேட்க மாட்டான். இல்லையா எனக்கு ஓட்ட செய்திகள் கூட இல்லை, நீ பாட்டுக்கு அந்த காரு பங்களாங்கிற நீ எல்லாம் அடிச்சு கழிகப்படுத்தி தான் வந்துவான். பார்த்து கேட்பா உனக்கு மட்டுமா சாப்பிட்டேன் எந்த வாப்பா சொல்லலாம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். எப்பா உனக்கு மட்டுமா நான் எப்பா இருக்கிறேன், நீ பாட்டு நிச்சயத்துக்கு அடுக்கிற, நான் தான் என்ன செய்யும், பொறுமையா கேளுக்கா, கொஞ்சமா கேளு, அப்படியே சொல்லுவான். அல்லா சொல்லலாம் இல்லல்லா வாக்கியை நாடி விசாலமானவன் அல்லா சொல்லலாம். நான் விசாலமானவன் தான், அப்பெல்லாம் ரொம்ப கொடுக்க வேண்டியவல்ல, நான் அழியமாவுக்கு அடிச்சு இருக்கிறேன். உனக்கு இத்தினூண்டு கொடுத்தவங்க கொட்டாமுத்துல மல்லாடுறதுன்னு பேரு.
இப்படி கொடுத்தவங்க இந்த ஆட்டம் போடுற, இன்னும் விசாரமா கொடுத்தா எல்லாருக்கும் ஓடிடுது. அதனால அழைத்து கொடுக்குறாட்ட போனாத்தால வாசியா இருக்கிறேன், அலிதான் இருக்கிறேன், விசாரமானவன். அதனால விசாரமா கொடுக்குறேன்னு எடுத்துக்காது. நான் உனக்கு எவ்வளவு கொடுத்தவங்க ஈமானோடு இஸ்லாத்தோடு பூமியோட வாழ வச்சு எனக்கு தெரியும், அவ்வளவுதான் கொடுத்தாங்க போனாத்தால. அன்பர்களே, நிச்சயமா நமக்கும் அல்ல எந்த சோதனைகளோ அந்த கஷ்டங்களை முன்னாடி வைங்க, அல்லா முன்னாடி லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லி பாருங்கள். அல்லா எவ்வளவு ஈஸியாக, எவ்வளவு சிரமமே இல்லாம, எவ்வளவு இன்பமா அந்த தேவையை கூட்டு செய்யறாங்கிறத அனுபவித்து பார்த்தது. அல்லா நம்ம அனைவருக்கும் செய்வானா.